பிரபலமான காமெடி நடிகர் குணச்சித்ரா நடிகரான மதன் பாபு இறந்திருக்க செய்தி ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியையும் சினிமா ரசிகர்கள் எல்லாரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. மதன் பாபு எப்பவுமே சிரிச்சு முகத்தோட தான் இருப்பாராமா, அதுதான் ஹைலைட்டாவே இருந்திருக்கு. சினிமாவில் கூட இவரோட சிரிப்பு வித்தியாசமா நகைச்சுவையா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. மதன் பாபு தமிழ் சினிமாவில் முதல்ல நீங்கள் கேட்டவை அப்படிங்கிற படம் மூலமாக தான் அறிமுகமாயிருக்காரு. அதை தொடர்ந்து வானமே இல்லை, தேவர் மகன், நம்மவர், பூவே உனக்காக, சதிலீலாவதி, நேருக்கு நேர், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படிங்கிற பல படங்கள்ல நடிச்சு ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. விஜய், அஜித், ரஜினி, கமல், விஜயகாந்த், சூர்யா உள்ளிட்ட பல முன்னணி ஹீரோக்கள் கூடயும் நடிச்சிருக்காரு. தமிழ்ல மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உட்பட பல மொழி படங்கள்லயும் நடிச்சு 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு 71 வயசு ஆகுது. இந்த நிலையில கடந்த சில நாட்களாவே புற்றுநோயால பாதிக்கப்பட்டு உடல்நலக்குறைவால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. சென்னையில அடையாறுல அவரோட சொந்த வீட்டுல இருந்துகிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்த நிலையில உடல்நலக்குறைவால நேத்து இவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு. இதனால ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியும் ரசிகர்களுக்கும் வருத்தத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப சினிமா பிரபலங்கள்ல இருந்து ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரபலமான இந்த காமெடி நடிகரை எந்த அளவுக்கு மிஸ் பண்றோம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அடுத்த அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.